ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவஜனமே, இதோ இன்னொரு புதிய மாதத்தை காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்னொரு புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு வாக்குத்தத்தமாகத்தான் ஆண்டவர் பேசுகிறவராய் இருக்கிறார். நான் எப்படி இந்த புதிய மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவேன் என்பதை ஆண்டவர் ஒரு வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். அப்படி பேசப்பட்ட ஒரு வார்த்தை தான் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு அறிவிப்பேன்னு சொல்லுகிறார். இந்த 9வது மாதத்தை குறித்து ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்குமே, ஆனால் அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, நீங்க இதுவரைக்கும் அறியாத, நீங்க இதுவரைக்கும் புலப்படாத, இன்னும் யோசிக்காத, இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் ஆகுமா, இப்படியெல்லாம் கிடைக்குமா என்று சொல்லி புலப்படாத காரியங்களை ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அதை நமக்கு அறிவிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, யோபனுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. ஆனா அவன்கிட்ட இருந்த ஒரு நம்பிக்கை, அவன்கிட்ட இருந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, என் தேவன் இப்படியெல்லாம் விட மாட்டாரு, என்னை அழிக்க மாட்டாரு, என்னை முழுவதுமா கொன்று போட மாட்டாரு. ஏதோ ஒரு ரகசியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு புலப்படாத காரியத்தை என் மேல வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு நான் அறியாத காரியத்தை ஆண்டவராகிய தேவன் என் மேல வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நம்பிக்கையோட தான் இருந்தார். ஆனா யோபனுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்து போனாரோ அதையெல்லாம் இரட்டிப்பா யோபுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இந்த மாதத்துல நீங்க அறியாததையும் நீங்கள் எட்டாததையுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இதெல்லாம் எப்படிங்க செய்வார் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்க ஜெபித்த ஜெபம், இந்த 9 மாசம் அளவு நீங்க ஜெபித்த ஜெபம், என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்க ஜெபித்தீங்களோ அந்த ஜெபத்திற்கெல்லாம் பதிலை பெற்றுக் கொள்கிற ஒரு மாதமாய், பதில் வருகிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுக்கிறார். அதனால் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள். என்னோடு கூட இணைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாதீங்க. நம்ம ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார், நம்ம ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். நமக்கு புலப்படாது, அவருடைய நடத்துதல் நமக்கு புரியாது, அவருடைய நடத்துதல் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரே நம்பிக்கை உண்டு, இந்த மாதத்தில் நமக்கு அறியாததையும் எட்டாததையும் நமக்கு செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாகி இருக்கிறது. ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள என் தெய்வமே, இதோ என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் இந்த 9 மாதம் அளவும் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபித்தாங்களோ, என்னென்ன காரியங்களெல்லாம் உடைய சமூகத்தில் அறிவித்தாங்களோ, என்னென்ன விண்ணப்பங்களை எல்லாம் வேண்டுதல்களை எல்லாம் வைத்தார்களோ, அத்துணை காரியங்களுக்கும் அறியாதவைகளாய் எட்டாதவைகளாய், இப்படியெல்லாம் என் தேவன் செய்வாரா, இப்படியெல்லாம் என் தேவன் எனக்கு கொடுப்பாரா என்கிற ஒரு ஆச்சரியத்தை இந்த மாதத்தில் எங்களுக்கு ஏற்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மால மட்டும்தான் முடியும். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை பார்த்து எங்களை நடத்துகிற தேவன் நீர். இந்த மாதத்தில் என்னென்னலாம் ஆசீர்வாதங்களை தரணும்னு சொல்லி வச்சிருக்கீங்களோ அது எல்லாவற்றையும் ஆச்சரியமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. என்னோடு இணைஞ்சு ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஆச்சரியம் இந்த மாதத்தில் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே அறியாததையும் எட்டாததையும் உங்கள் வாழ்க்கையில கொடுத்து ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.